Have you ever heard this word fussy? Today's video is all about what is the meaning of this word and how we want to use this word in the sentences. இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். I hope you will be enjoying with this topic. Let's get started. நம்ம இன்னைக்கு வீடியோல fussy அப்படிங்கிற வேர்டுக்கு உண்டான மீனிங் என்ன, அதை எப்படியெல்லாம் சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். fussy அப்படிங்கிற வேர்டுக்குண்டான மீனிங் பார்த்திங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் ரொம்ப அடமெண்ட்டாகவும் பிடிவாதமாகவும் ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா இது வேணும்னா எனக்கு கண்டிப்பாக வேணும், இதை செய்யணும்னா நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாகவும் ஓவர் பர்டிகுலராகவும் இருக்கிற பர்சனை தான் நம்ம வந்து fussy பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the example. அவன் ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டான், ஆனால் அவன் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருப்பான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, he is quite fussy in what he eats but he doesn't overeat அப்படின்னு சொல்லலாம். Let's see the next one. என்னோட அம்மா வந்து ஹவுஸ் வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஓவர் பர்டிகுலராக இருப்பாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, my mom is so fussy about the house, everything has to be absolutely perfect. Let's move on to the next one. fussy eater. fussy eater அப்படிங்கிறத யார் சொல்லுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி சில்ட்ரனை சொல்லுவோம். ஏன்னா அவங்க ரொம்ப சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி பசங்களை தான் நம்ம வந்து fussy eater அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the example. என்னோட குழந்தையும் fussy eater தானா அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே லைனில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நீ வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்டை வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக கூட டெஃபினெட்லி அவங்க வந்து fussy eater இருக்க மாட்டாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, is your child a fussy eater? Then we are saying the same word. Make their food little appealing. Definitely they won't be a fussy eater anymore. இந்த மாதிரி சொல்லலாம். From here move on to the next one is fussy baby. fussy baby அப்படிங்கிறத யாரை சொல்லுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி நியூ பார்ன் பேபிஸ் வந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா பிறந்த குழந்தைங்க தான் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க, மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், எப்போ அழுகிறாங்க எப்போ சினுங்குறாங்க எதுக்கு அழுகிறாங்க அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி பேபிஸை தான் நம்ம வந்து fussy baby அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the example. மோஸ்ட்லி நியூ பார்ன் பேபிஸ் வந்து நம்ம பக்கத்திலே இருக்கணும், அரவணைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அழுவாங்க. அந்த மாதிரி பேபிஸ்க்கு வந்து ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அழுகையை ஸ்டாப் பண்ணலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, mostly newborn babies love to be touched, so a gentle massage is one of the way to calm a fussy baby அப்படின்னு சொல்லலாம். Let's look at the next one. fussy cloth. fussy cloth அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியான ஒர்க் வச்சுருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான டிசைன்ஸ் இருக்கும், அதிகப்படியான ஒர்க்ஸ், சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி க்ளோத்தை தான் நம்ம வந்து fussy cloth அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் த சென்டென்ஸ். என்னோடய ட்ரெஸ் வந்து நிறைய ஒர்க் வச்சு ரொம்ப கிராண்டாக இருக்காது பார்க்குறக்கு, ஆனால் வந்து நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் தான், ரொம்ப கம்ஃபர்ட்டான ட்ரெஸ் தான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, my new dress is highly sophisticated but not too fussy அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு fussy cloth பிடிக்கும்னா I love to wear fussy cloth அப்படின்னு சொல்லலாம். பிடிக்கல அப்படின்னா I hate to wear fussy cloth அப்படின்னு சொல்லலாம். Let's see the next one. fussy parents. fussy parents அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை தான் நம்ம fussy parents அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா சில்ட்ரனுக்குமே மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப fussy பேரண்ட்ஸாக இருந்தால் பிடிக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸாக இருந்தால் பிடிக்காது. ஆனால் அப்பப்போ ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸாக இருக்கிறது வந்து தப்பில்லை. அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, children always hate fussy parents but it's not that bad to be fussy parents every now and then அப்படின்னு சொல்லலாம். every now and then அப்படின்னா அப்பப்போ எப்பயாச்சும் இருக்கிறதுல தப்பில்லை அப்படிங்கிறது தான் நம்ம every now and then அப்படின்னு சொல்கிறோம். These are the 5 expressions that has the word fussy, which can be used in several ways. So start using them in your everyday conversation to master your English. I hope you would be enjoying with this topic. If you like my video, please make sure to subscribe and click the bell icon. I'll see you on the next video. Until then, take care. Bye-bye.